ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மைனாஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா எல்லோரும் வந்து பூ வைக்கிறதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சோழனும் பாண்டியனும் போய் பக்கத்தில் வந்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க. விசாரித்து வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே அவங்க குடும்பத்தை வந்து தப்பாக தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழன் நம்ம குடும்பத்தை வந்து எல்லோரும் தப்பாக சொல்கிறாங்க, ஆனால் நம்மளாம் நல்லவங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க சோழனும். ஆனால் இருந்தாலும் எடுத்தவங்க எந்த முடிவும் பண்ண முடியாது சார். ஃபஸ்ட் நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணுவோம், அதுக்கு பிறகு ஊடையில் எதுவும் விஷயம் தெரிஞ்சுன்னா நம்ம அதோட வேணா பாட்டிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிலாம் சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிளம்பி வந்து ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியா அவங்க அம்மா எல்லாருமே வந்து அவங்களும் கிளம்பி வந்து ரெடியாக வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியுமே கும்பிட்டு கிளம்பலான்ட்டு வந்து கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியோட லவர் இருக்காங்களே நம்ம ஆனந்தி, அவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பி சுடிதார்லாம் போட்டு நம்ம பாட்டி வாங்கி கொடுத்த சுடிதார்லாம் போட்டு பயங்கரமாக கிளம்பி வந்துடுறாங்க. இவன் நான் என்னன்னு சொல்கிறது, என் லவர் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆனந்தி வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எப்படியோ நீ சொன்னால் எனக்கு கேட்கவா போகிறா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து பாண்டி வந்து ஆனந்தி வந்து கூப்பிட்டு எல்லாருமே வந்து கிளம்பி வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த வரவேற்பு எதுவுமே இல்லை. உடனே அவங்க அப்பான்னு சொல்கிறாரு, நம்ம இப்போ மாப்பிள்ளை பார்க்க வரோன்னு தெரியாது உங்களுக்கு, என்ன தெரிஞ்சுமே எதுக்கு இப்படி வராமல் எதுக்கு எடுத்து எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாங்க. எந்த ஒரு மாலையில் எதுவுமே கிடையாது, நம்ம கூப்பிட கூட வெளியே வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நடேசர் வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்பயும் போல் நம்ம கார்த்தி அவங்க அம்மா வந்து எதாவது சொல்லுவாங்களே அது மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணுறக்கா நீங்கள் வர சொன்னோம்ல அதனால் வந்திருக்காங்க போல, புரோக்கர் இவங்ககிட்ட விஷயத்தை சொல்லலை போல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து உள்ளக்க போகிறாங்க. உள்ளக்க போனோன்னா நாங்கள் புரோக்கர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோமே, இந்த மாதிரி எங்கள் மாப்பிள்ளை கூட என் மகன் சேர்ந்து வாழ போகிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நிலாக்கு ரொம்ப எல்லாருக்கும் குடும்பத்துக்கே ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இப்போ பெட்டர்.